எங்கள் கட்சியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி ஆலோசனைக்காக அழைத்திருக்கிறேன். அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அதான் உண்மை. நான் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அந்த கூட்டணியில தான் இருக்கும். தொடர்ந்து அந்த கூட்டணியில தான் இருக்கும்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க இப்படி திரும்ப திரும்ப கேட்கிறப்ப அதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நாங்க அவங்க கூட தானே இருக்கேன். அம்மாவுடைய கொடியை போட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கோம். அது அம்மாவுடைய கட்சி தானே. அதனால நாங்க அவங்க கூட தான் இருக்கேன். அவங்க கூட இணைந்துதான் செயல்பட்டு இருக்கேங்கிறது தான் எங்களுடைய கருத்து. போலீஸ் மேல பழி சொல்றாரு. போலீஸ் தடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் தானே போலீஸ் துறை மந்திரி. அந்த யாரெல்லாம் அன்றைக்கு அவரை தப்பா வழி நடத்தி அந்த மீட்டிங் வர வச்சு அவ்வளவு பெரிய ஒரு பாதகமான ஒரு செயல், அன்றைக்கு பல உயிர்கள் போகின்ற செயலை போலீஸ் செய்ததா சொல்ற முதலமைச்சர் இன்றைக்கு கண்டுபிடித்து சொல்ற முதலமைச்சர் இன்னைக்கு அந்த துறையோட அமைச்சராக 60 நாள் கிட்ட போது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? இதெல்லாம் முதலமைச்சர் சொல்றதெல்லாம் உண்மையாங்கிறத சிபிஐ என்கொயரி ஏற்கனவே போயிட்டு இருக்கு. அதுல எல்லா உண்மையும் வெளிப்படும். ஆனா பழிய யார் மேலேயே போடுறது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுல அந்த கரூர் துயர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை உச்சநீதிமன்றம் வாங்கி தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் ஏற்கனவே நானும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் தமிழ்நாட்டில் உள்ள பல அவங்க கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்கள் முதற்கொண்டு இது ஒரு தவறான முன்னுதாரணம். இன்றைக்கு தாவேக அரசு இதிலும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உருவாக்கி வருகிறார்கள். என்ன சொல்ல போனா கடை தேங்காவை எடுத்து வலிப்பிள்ளையருக்கு உடைச்ச கதையா தான் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியும். முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்களையும் சரி எதிர்கட்சிகளையும் சரி மேடைகள்ல பொது இடங்கள்ல விமர்சனம் பண்ணக்கூடியது சரியான அரசியல், நாகரிகத்துக்கு உட்பட்ட அரசியல் எல்லாம் பாத்தீங்களா? திரைப்பட பாடல்கள் எல்லாம் பாடுறாரு, புரட்டான்றாரு, சால்னான்றாரு. முதலமைச்சர் அவரு கொத்து புரட்டாங்கிறாரு. முதலமைச்சருக்கு இன்னொரு கடந்த காலத்தில் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் பொதுவெளியில அவர்கள் தங்கள் பதவியின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். அதை முதலமைச்சரும் அதை பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அவர் இன்னும் சினிமா நடிகராகவே இருக்காரு. அதான் பிரச்சனை. அதை சினிமா கவர்ச்சின்னு யாரு சொன்னா ரொம்ப வருத்தப்படுறாரு, கோபப்படுறாரு. அவரை சேர்ந்த அந்த பரிவாரங்களும் ஆச்சரியக்குறிகளும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவருமே அன்னைக்கு திருச்சி மேடையில் அவர் அவருடைய உடல் மொழியே இன்னும் சினிமாவில் ஷூட்டிங் வரப்ப அவர் ஒவ்வொரு முறை வீட்டை விட்டு வெளியில வந்ததுல இருந்து அவர் வீட்டுக்கு போற வரைக்குமே எல்லாமே ஒரு ஷூட்டிங் பார்க்க ஒரு அனுபவம் தான் எல்லாருக்குமே ஏற்படுகிறது என்று எல்லோருமே சொல்கிறாங்க. அது சொன்னா எங்களை பார்த்து பொறாமப்படுறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோன்னு எங்களை பார்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் பொறாமப்படுறாங்க, அவர்கள் எல்லாம் உதிரிகள், அவர்கள் எல்லாம் தீய சக்திகள், அவர்கள் எல்லாம் தீர்ந்து போன சக்திகள் அப்படின்னு இந்த சினிமாவில எல்லாம் அவர் படங்கள்ல கிளைமேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாரு. அது மாதிரி தான் பேசுறாரு. ஒண்ணு பேசுனா கத்தி பேசுறாரு, இல்ல வாயே திறக்க மாட்டுறாரு. அதே முதலமைச்சர் பேசுங்கன்னு சொல்லி மற்றவர்கள் கேட்டாங்கன்னா நான் கேட்கறது இல்லை. ஏன்னா முதலமைச்சர் பேசினா இப்படிதான் இருக்குங்கிறது என்னால யூகிக்க முடியுது. மற்றவர்கள் அவரை பேச சொல்லி பார்க்கணும் ஆசைப்படுறப்ப அவர் யார் என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது சட்டமன்றமாக இருக்கட்டும், நேற்றைக்கு கூட கரூர் மேடையே அப்படித்தானே இருந்துச்சு. அவருடைய பாடி லாங்குவேஜ் என்னமோ துக்கத்துக்கு வந்த மாதிரி கருப்பு ஷர்ட் எல்லாம் போட்டிருக்காரு. ஆனா அவருடைய பேச்சிலேயோ
அவருடைய உடல் மொழியிலேயே எந்த துக்கமும் வெளிப்படல. சினிமாவில் எப்படி ஒரு ரோலில் வந்து டைலாக் பேசுவாங்களோ அது மாதிரி தான் இருக்கே தவிர, அதான் உண்மை, தப்பா எடுத்துக்காதீங்க. முதலமைச்சர் அவர்கள் அவர் முதல்வர் என்பதை உணர்ந்து செயல்படணும். உடனே சொன்னா அவருக்கு பரிவாரங்கள் இருக்காங்க. நம்ம மதுரையில் ஒருத்தர் இருக்காரு நிர்மல்குமார் வந்து, அதாவது உடனே எல்லாம் அரசியல் விட்டு போங்கிறாரு. அரசியலை விட்டு தமிழ்நாட்டு மக்கள் யாரை வெளியேற்ற வேண்டுமோ அவர்களை உறுதியாக வெளியேற்றுவார்கள். அதுபோல ஏதோ வாழ்வு வந்து விட்டதற்காக தான் இப்படி அர்த்தராத்திரில் கொடை பிடிக்க வேண்டாம் தான் அவங்களுக்கு சொல்கிறேன். அது எல்லாருக்கும் சேர்த்தே சொல்கிறேன். அவர்களுடைய பேச்சு துணி அப்படிதான் இருக்கு. ஒரு அகம்பாவம், அகங்காரம் தான் தெரியுதே தவிர அதுல ஒரு தன்மையே இல்லை. அதுதான் சக்சஸ் ஃபார்முலான்னு நினைக்கிறாரா? பிரச்சாரத்துக்கு அப்புறம் இல்ல, அவர் ஒரு திரைத்துறை பிரபலம், சினிமாவில் வந்து பிரபலமான நடிகராக இருந்ததுக்காக தான் இந்த முறை ஆட்சிக்கு வந்திருக்காருங்கிறது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் என்ன 50-60 ஆண்டுகள் அரசியலில் சேவை செய்து வந்தாரா, இல்லை பேரறிஞர் அண்ணா போலையோ, இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவோ சினிமாவில் நடித்தாலும் அவர் பல ஆண்டுகள் அரசியலில் ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக, ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்து வந்தவர். பல முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்தவர். அதான் சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு சில